அனைவருக்கும் வணக்கம். பேருந்து வசதி தேவைப்படுற மாணவர்களை எப்படி எம்இஸில் பதிவு பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம குரோமை டச் பண்ணி ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணோம்னா இந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் இந்த 3 லைனை டச் பண்ணுங்கள். இதில் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் ஸ்டாஃப் எல்லாமே இருக்கும். இதில் ஸ்கூலுன்ற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். ஸ்கூலுன்ற ஆப்ஷனில் ஸ்கீம்ஸ்ன்ற ஐக்கானுக்கு கீழே பஸ் பாஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பஸ் பாஸ்ன்றதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா கிளாஸ் அண்ட் செக்ஷன் கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்டை செலக்ட் பண்ணிக்கிறீங்க, ஏ செக்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, சப்மிட் கொடுக்குறீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸாக நம்ம செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். ஸோ சப்மிட் கொடுத்தா தான் நமக்கு ஸ்டூடெண்ட் நேம் விசிபிள் ஆகும். சப்மிட் கொடுக்கலன்னா நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் இருக்கும், எம்இ சைடு இருக்கும், ஸ்டூடெண்ட்டோடைய நம்பர், நேமு, நம்பர் இது 2 இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நாட் வில்லிங் அப்படின்ட்டு ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்கூலில் எந்தெந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பஸ் பாஸ் தேவை இல்லையோ அவங்கள மட்டும்தான் நம்ம டிக் பண்ணணும். நீங்கள் டிக் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பஸ் பாஸ் கிடையாது. அதனால் தேவை இல்லாத பிள்ளைங்களை மட்டும் நம்ம டிக் பண்ணால் போதும். ஸோ அப்போ எந்த பிள்ளைங்களாம் நம்ம டிக் பண்ணாமல் விட்டுட்டோமோ அந்த பிள்ளைங்க எல்லாருமே பஸ் பாஸ் உண்டு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகிடும். சரிங்களா? அப்போ தேவை இல்லாத பிள்ளைங்களுக்கு தான் நம்ம இந்த மாதிரி டிக்கு கொடுக்கணும். தேவைப்படுற பிள்ளைங்களுக்கு டிக்கு கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஸ்கூலில் இப்போ 6th அனைத்து மாணவர்களுக்குமே பஸ் பாஸ் தேவை அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் டிக்கு கொடுக்காம இங்கே சப்மிட் பண்ணலாமா அப்படின்னா நம்ம சப்மிட் பண்ணோம்னா எடுத்துக்காது. இதோ பாருங்கள், ரெக்கார்ட் டஸ் நாட் இன்செர்ட்னு வருது. அப்போது ஒவ்வொரு கிளாஸ்லேயும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காவது பஸ் பாஸ் வேணாம் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு சப்மிட் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு இதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதில் ஒரு கேர்ள் சைல்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு கேர்ள் சைல்டுக்கு நீங்கள் வேணாம் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு கேர்ள் சைல்டை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸு ஃப்ரீ தான் இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம கேர்ள் சைல்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லேயும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் வேணான்னு சொல்லிவிட்டு நம்ம சப்மிட் கொடுத்துக்கலாம். அந்த சைல்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ள் சைல்டாக போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பஸ்ஸு ஃப்ரீ தான். அந்த ஸ்கீம்ஸில் அவங்க வந்துடுவாங்க. இல்லை உங்கள் கிளாஸில் 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜென்ரலாகவே தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எல்லா பிள்ளைங்களுக்கும் தேவைன்னா மட்டும் கேர்ள் சைல்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அது அட்லீஸ்ட் 1 சைல்டு சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இங்கே நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் டிக்கு கொடுக்குறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பஸ் பாஸ் கிடையாது. மீதி எல்லா பிள்ளைங்களுக்கும் பஸ் பாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ.